வணக்கம் நண்பர்களே. மக்களவை தேர்தல் நடக்கும்போது தொலைக்காட்சிகள் எல்லாம் எப்படி சொன்னாங்கன்னா, மும்முனை போட்டி நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாம் தமிழர் கட்சியை அந்த போட்டியில் சேர்க்காமலே வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வாக்குகள்லாம் வெளியே வந்து முடிவுகள் வெளியே வந்த பிறகு நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்க வாக்குகள் பார்த்திங்கன்னா இது 4 முனை போட்டி தான் அப்படின்றத உறுதி செய்து நாம் தமிழர் கட்சி 12 தொகுதிகளில் 1 லட்சத்துக்கு மேலே வாக்குகள் வாங்கியிருக்கு. மேலும் பல தொகுதிகளிலும் 90,000, 80,000, 70,000 என எல்லா தொகுதிகளிலும் குறிப்பிடத்தக்க அளவு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றுள்ளது. நாம் தமிழர் கட்சி இந்த 12 தொகுதிகளில் 1 லட்சத்துக்கு மேலே வாங்கின தொகுதிகளை நம்ம பார்ப்போம். எத்தனை வாக்குகள், வேட்பாளர்கள் யாருன்றத டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். முதலாவதாக சிவகங்கை தொகுதியில் எழிலரசி அவர்கள் 1,63,412 வாக்குகளை பெற்றிருக்காங்க. அடுத்தது ரவிச்சந்திரன் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் 1,40,233 வாக்குகளை பெற்றிருக்காங்க. அடுத்ததாக கார்த்திகா நாகப்பட்டினம் 1,31,294 வாக்குகளை பெற்றிருக்காங்க. இசை மதிவாணன் தென்காசி 1,30,335 வாக்குகளை பெற்றிருக்காங்க. அடுத்ததாக காளியம்மாள் மயிலாடுதுறை 1,27,642 வாக்குகளை பெற்றிருக்காங்க. ஜெகதீஷ் சந்தர் திருவள்ளூர் 1,20,838 வாக்குகளை பெற்றிருக்காங்க. அடுத்து ரொவினா ரூத் தூத்துக்குடி தொகுதியில் 1,20,300 வாக்குகளை பெற்றிருக்காங்க. ஹுமாயின் தஞ்சாவூர் 1,20,293 வாக்குகளை பெற்றிருக்காங்க. அடுத்ததாக தேன்மொழி பெரம்பலூர் தொகுதியில் 1,13,092 வாக்குகளை பெற்றிருக்காங்க. சந்தோஷ்குமார் காஞ்சிபுரம் 1,10,272 வாக்குகளை பெற்றிருக்காங்க. திருச்சியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்ட ராஜேஷ் 1,07,458 வாக்குகளை பெற்றிருக்காங்க. வித்யாராணி கிருஷ்ணகிரி தொகுதியில் 1,07,083 வாக்குகளை பெற்றிருக்காங்க. இந்த 12 தொகுதியிலும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு. இனியாவது நாம் தமிழர் கட்சிக்கு தொலைக்காட்சி ஊடகங்களில் உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவர்கள் அனைவரின் கோரிக்கையாக இருக்கிறது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.